இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னும் கொஞ்சம் வீட்டிலே தான் இருந்தேன்னா, சரி சப்பாத்தி செய்யலான்னு சப்பாத்தி தேய்ச்சேன்னா, தேய்ச்ச நேரம் கரெக்டாக பார்த்து என் பையன் வந்துட்டா. அவள் எப்பவுமே இப்படி தான் சப்பாத்தி தேய்க்கிறேனுக்கு வந்து நானும் தேய்க்கிறேன்னு சொல்லி எனக்கு படுத்திடுவாங்க. சரி வந்து சரின்ட்டு நான் தேய்ச்சி கொடுக்குறேன்னா அவள் சுட்டுட்ருக்கா பாருங்க. திருப்பி வை சாமி, இப்படி திருப்பி வைக்கணும். தேய்ச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கிறேன். சரி சரி அங்க பாருங்க, அது கருகிரும். சப்பாத்தி கருகிரும்டா. அப்புறம் கருகினா தான் அந்த நைட் சாப்பிடணும். பரவாயில்லையா? சொல்லு. செஞ்சுட்டு இருக்கோமா? சின்ன குழந்தைங்களுக்கு வேலை சொல்றது கஷ்டமா நினைக்காதீங்க. திருப்பி போடுங்க. எல்லாமே சொல்லி கொடுங்க. சொன்னாங்கன்னா அப்படியே செய்வாங்க. ஏன் தெரியுமா? வளர்ந்தக்கப்புறமா அந்த வேலை அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. நாளைக்கு நம்ம கொஞ்சம் வளர்ந்தக்கப்புறமா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையே இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம பசங்க நம்ம பார்த்துப்பாங்க. பையா பொண்ணுன்னு பிரித்து பார்க்கக்கூடாது. இப்போ தான் சொல்லி கொடுக்கணும். என் பொண்ணு செய்ய சொன்னால் அம்மா நல்லா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூக்கால் அழுகுவா. இவெல்லாம் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எந்த வேலை செஞ்சாலும் அம்மா நான் கழுவுறம்மா, நான் செய்கிறேம்மா, பாத்திரம் கழுவுனாலும் சரி, வீடு கூட்டினாலும் சரி, நான் செய்கிறேம்மா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி முந்தானே நிற்பா. எல்லாமே செய்வா. அவள் அப்படி கிடையாது. செய்ய சொன்னாலே ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே திட்டிக்கிட்டே செய்வா. ஆனால் செய்வா, செய்ய மாட்டான்னு சொல்லலை, ஆனால் செய்வா. சொல்லுப்பா. நாங்க ஒரு மஞ்சள் பேண்ட் போட்டுருந்தேன்னா அப்பா வந்து நம்ம சொல்லி அம்மா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி ட்ரெஸ் கிட்ட அம்மா ட்ரெஸ் வீடுவாக்கின்னு சொல்லி அம்மா பரவாயில்ல சொன்னாங்க. இப்போ கல்யாணம் அம்மாவும் என்ன பண்ணிட்டு கேட்போது நான் பாத்திரம் கழுவிட்டேன்னு சொல்லி ஒரு நாள் பாத்திரம் கழுவிட்டு இருந்தானா அதில் துணி ஈரமாயிடுச்சுன்னு சொன்னா. சரி பரவாயில்லன்னு சொன்னா அந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கா. அவள் கொஞ்சம் திக்கு தான் பேசுவா, அவனுக்கு புரியாது. ஆனால் கொஞ்சம் கவனிச்சு கேட்டோம்னா நல்லா புரியும். நல்லா திருப்பிவிடு. இப்படி திருப்பினாதான் வேகும். இல்லைன்னா அரைவேக்காட்டா இருக்க எப்படி சாப்பிட்றதா? அப்புறம் வயிறு வலிக்கும்ல. அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பணும். அப்புறம் லைட்டா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். சரியா? எண்ணெய் ஊற்றி மறுபடியும் திருப்பணும். எங்க வீட்டுல எனக்கு சப்பாத்தி வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதனால்தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வரும். அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க மறக்காம. ஆனா சொல்ற மாதிரி ரெண்டு டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை சொல்லுங்க.